எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கேப் விட்டு திருப்பி இந்த கந்தசஷ்டி விரதம் டைமில் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த சோகமான சில நிகழ்வுகள் தவிர மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட தவற விட்டதே இல்லை. அதாவது விரதம்ன்ற பேச்சுக்கு கூட இடம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். பசியானோடனே 3 வேளையும் சாப்பிட்டுக்கிறது. நமக்கு சாப்பாட்டை ஒரு வேளை சாப்பாட்டை விடுற அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்கு நான் இந்த கந்தசஷ்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வாரம் முன்னாடியே நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். கந்தசஷ்டி விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், எத்தனை வேளை சாப்பிட போகிறோன்றதெல்லாம் அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஷஸ்வினுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அவனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா 10:30 போயிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வடபழனி கோயிலில் போயிட்டு காப்பு கட்டிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே சுடுதண்ணி ஒரு பாட்டிலில் 2 பாட்டிலில் பச்சை தண்ணி மொத்தமாக 3 வாட்டர் பாட்டில் பிடிச்சி வச்சுட்டேன். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம பார்த்தா தான் குடிப்போன்ட்டு. ஆனால் 2 பாட்டில் குடிச்சு முடிச்சுட்டேன். அந்த அன்னைக்குள்ள 2 மணி வரைக்கும் என்னால் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தேன். பால் குடித்தோடனே பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, தலைவலியும் ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு அன்றைக்கி வரகரிசி சாதமும் துவரம் பருப்பும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். அது கூடவே பச்சை நிலக்கடலை வேக வச்சுட்டேன், நமக்கு ப்ரோட்டீன் வேணுன்றதுக்காக. சரி, அந்த பச்சை நிலக்கடலை கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அந்த அன்றைக்கி மத்தியானமாக. அதுக்கப்புறமா ஈவினிங் பூஜைலாம் பண்ணிவிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா பணியாரம் சாப்பிட்டுட்டேன். செகண்ட் டே வாழைப்பழத்தை பார்த்தோன்னே பஞ்சாமிர்தம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம் 2-3 ஸ்பூனு நாட்டு சக்கரை தேன் எல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் செஞ்சு நைவேத்தியம் வச்சுட்டேன். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாலே நைவேத்தியமாக வச்சுட்டேன். மற்றபடி இந்த வெற்றிலை தீபம் போடுறது, 6 விளக்கு போடுறது, அது எல்லாமே எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நார்மலாக ஃபாலோ பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற வெத்தலை செடியிலேயே பக்கத்து வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வெத்தலையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெற்றிலை தீபம் போட்டாச்சு. வெத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்னது பெருசெல்லாம் கலந்து தான் இருக்கும். இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் பற்ற வைக்கிறது, அது எல்லாமே எல்லோரும் நார்மலாக பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 3வது நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அரைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வேலை கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் டே செகண்ட் டேயில் காலையில் நேரமே குளிச்சுட்டு பண்ணியாச்சு. தேர்ட் டேலாம் பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டுறது நம்ம தான் கூட்ட வேண்டியதாக இருக்கும். பாத்திரங்கள் வருது, இந்த மீதி துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால காலையிலேயே குளிச்சுட்டா வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் நான் என்னோடய வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டு வேலையை தான், வீடு கூட்டுறது, துவைக்கிறது, இந்த மாதிரி பார்சல் பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறது. பார்சல் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பண்ணிவிட்டு 12 மணிக்கு மேலே கூட பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் லைட்டாக சுத்தம் பண்ணணும். எங்கள் காட்டிலே விளைஞ்சதுனால கொஞ்சம் மழையும் 2-3 நாள் தொடர்ந்து பேஞ்சிட்டு இருந்ததுனால ஈரப்பதமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ லைட்டாக வெயிலில் போட்டு அப்படியே கல் இந்த தூசியெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அரைக்கிறதுக்கு வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு பூ பறித்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு குளிச்சுட்டு டக்குன்னு பூஜையை பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி பிளானில் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறேன். இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது, ஆர்கானிக்காக நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். எந்த ஒரு மருந்து வைக்காமல் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். விரலி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக பெருசாக இருக்குதுன்ட்டு. நாங்கள் இந்த மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்காக நல்ல விரல் மட்டும் ஒரு 2-3 சாக்கில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். டெண்டருக்கு அவங்க மொத்தமாக கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாடி. இப்போது 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து இந்த கல் தூசெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு அப்புறமா கொண்டு போய் அரைச்சிட்டு அது சேல் ஆனதுக்கு அப்புறமா தான் திருப்பி அடுத்த இது ஒரு 5 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்துட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 2-3 ஆர்டர் வந்தங்காட்டி சரி ஓகே இன்னும் கொஞ்சம் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து அரைச்சி வச்சலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெயிலில் சும்மா ஒரு 2 நிமிஷம் தான், வெயிலில் ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது. அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே வாசலில் கொட்டி சுத்தம் பண்ணிடலான்றதுக்காக சுத்தம் பண்ணி அப்பயே அள்ளி எடுத்துகிட்டு மிஷினில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
மஞ்சள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டு வரும், அப்படியே புகையாக வரும். அதனால் அவ்வளோ ஹீட்டில் வந்துட்டு நமக்கு உடம்பே வெந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேப்பர்லெல்லாம் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மஞ்சள் தூள்லாம் பார்சல் பண்ணுறது. ஸோ அந்த டைமில் வந்து குளிச்சுட்டுலாம் பண்ண முடியாது, அந்த வேலையை முடிச்சுட்டு குளிச்சுக்கலான்றது தான் இந்த பிளானே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியிலேயே வந்துட்டு இத்தனை பூ இருக்கிறதுனால நான் வெளியில் வந்து காசு கொடுத்து பூவே வாங்கலை. பூஜைக்கெல்லாம் வெத்தலை பூ இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு காசு கொடுத்து எதுவுமே வாங்கலை. எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்துட்டு எங்களோட தோட்டத்துலேயே எங்களோட தான் இருக்கிறதுனால அதையே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். செம்பருத்தி பூ பாருங்கள், அவ்வளோ பூ இருக்குது. எல்லாமே வந்துட்டு நம்மளோட செடி உரம் போடுறதுனால இப்போ மழை காலங்காட்டி நம்ம வந்துட்டு எவ்வளோ உரம் வேணால் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட உரத்துலேயே வந்துட்டு மழையும் பெய்யங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூ கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 20 பூ, மினிமம் 20லேருந்து 25, 30 அந்த மாதிரி பூத்துட்ருக்குது. இது போக பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஒரு 10 பூ அந்த மாதிரி பூத்துரும். அப்புறம் ரோஸில் வந்துட்டு எப்படியும் 1, 2 இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் வச்சு அப்படியே நான் பூஜை பண்ணிக்கிறது. செம்பருத்தி பூவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டைம் என்னவோ ஒரு 11 மணி 12 மணி கிட்ட ஆகுது. ஆனால் வெயில் பாருங்கள் இப்போ தான் வந்துட்டு லைட்டாக வருது. இந்த 2 நாளாக வந்து தொடர்ந்து மழை. இது ஒரு 3வது நாள் 4வது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பயும் வந்துட்டு லைட்டாக அப்பப்போ வந்து வெயில் வரதும் போகிறதுமாக தான் இருந்துச்சு. கிளைமேட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு அதிகமான வெயிலும் இல்லை, சுற்றிலையும் வந்துட்டு நல்லா பச்சை பசையில் இருந்தங்காட்டி இந்த குருவிகளோட சத்தமும் பார்த்திங்கன்னா குருவி அங்கங்கே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் எந்நேரமுமே. இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் மாதிரி செம்பருத்தி. இது போக சிவப்பு கலர் செம்பருத்தியும் வந்துட்டு இப்போ தான் குச்சி நட்டு வச்சுருக்கிறேன். அது இப்போ தான் வந்து தளைஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெட்டி விடுவோன்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்திங்கன்னா அது அப்படியே காஞ்சு போயிருச்சு. பல வருஷமாக கந்த சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய தவறுகள் இருக்கலாம். ஆனால் என்ன தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோன்னா வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம், எந்த விரதமும் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். டீ காஃபியை கூட ஒரு வேளை விடாமல், ஸ்நாக்ஸ் கூட ஒரு வேளை விடாமல் இருந்தவங்களுக்கு டீ காஃபியை விட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸை விட்டுட்டு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுறது விரதம் இருக்கிறதுன்றது வந்துட்டு ஓகேன்னு நான் ஃபீல் பண்ணதுனால நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு, மதியானம் 12 மணி வரைக்கும் வந்துட்டு பால் இல்லைன்னா பழம் மட்டும் ஏதாவது பசிச்சா குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு 12 மணிக்கு மேலே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வேளை சாப்பாடு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 7:30க்குள்ளே வந்துட்டு திருப்பியும் பூஜை பண்ணிவிட்டு ஒரு வேளை சாப்பாடு. ஈவினிங் பூஜை பார்த்திங்கன்னா அதே விளக்கில் வந்துட்டு அப்படியே நெய் ஊற்றி திரி மட்டும் மாற்றிட்டு அப்படியே தீபம் போட்டுக்கிறது, அப்புறம் தீபம் காட்டுறது எல்லாமே பண்ணிக்கிறது. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் மட்டும் எனக்கு வரகரிசியும் துவரம்பருப்பும் சாப்பிட்டேன். அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் என்னவோ அதுவே தான் எனக்கும். வெற்றிலை தீபம் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேருந்தே வெற்றிலை பறிச்சிட்டங்காட்டி ஒன்று வந்து ஒரு சைஸில் இருக்கும், எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி ஷேப்லலாம் இருக்காது. ஃபஸ்ட் நாள் வந்துட்டு கொஞ்சம் நல்ல வெத்தலையாக இருக்கும், 2வது நாள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது பெருசுமாக கலந்துருக்கும். இப்போது 4வது நாள்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா குட்டி வெத்தலை தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்லன்ட்டு வந்து நான் அதையே வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கொய்யா அந்த மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு
ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சேன். காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு பூஜை பண்ணும்போது அதை எடுத்து நைவேத்தியம் படைச்சிட்டு திருப்பி நான் வந்து அதையே சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11 மணி இருக்கும். இப்போ தான் வந்துட்டு வீடு கூட்டிகிட்டு இருக்கிறேன். ஷஸ்வின்லாம் தாட்டி விட்டதுக்கப்புறமா மாமா ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். பாத்திரங்கள் வருது, வீடு கூட்டுறது, அந்த மாதிரி. நேற்று துவைச்சி போட்ட துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் மடிக்காமல் கட்டல் மேலே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு இந்த 6 ரூம் கூட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிரும். அதுவும் பசியோடு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாலாம் கூட்ட மாட்டேன். மெதுவாக நின்றுக்கிட்டே வந்துட்டு சலுப்பு தெரியாத மாதிரி மெதுவாக கூட்டி எடுத்துடுறது. இந்த மாதிரி மெதுவாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பசியும் தெரியாது, சலுப்பும் ஆகாது. அப்புறம் வந்து வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும், டைமும் போன மாதிரி இருக்கும். மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நாளில் நமக்கு ஈஸியாக டைம் போயிடும் ஏதாவது ஃபோனில் பார்த்துக்கிட்டு. இப்போ வந்துட்டு அது இதுன்னு எதுவும் பார்க்குறது இல்லை, சீரியல் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் அதிகமாக பார்க்குறது இல்லைங்காட்டி கொஞ்சம் டைம் போகிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி வேலையை வந்து கொஞ்சம் மெதுவாக செஞ்சு டைம் பாஸ் பண்ணிக்கிறது. தினமுமே வந்துட்டு வேல் அபிஷேகம் பண்ணிடுவேன். பாலில் வந்துட்டு பால் அபிஷேகம் மாதிரி பண்ணிடுறது. என்கிட்ட பார்த்திங்கன்னா 3 வேல் இருக்குது. ஒன்று குட்டியாக பித்தளை வேல், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசாக சில்வர் வெள்ளி வேல். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று ஸ்டாண்டோட கௌரி வந்து மதுரை போயிருந்தப்போ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 3 வேலுக்குமே வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணி அது மட்டும் பண்ணுறது. நல்லா பாலில் வந்துட்டு கழுவிட்டு அப்புறமா திருப்பி பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துட்டு திருநீர், சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு வெத்தலைக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு 6 விளக்கு வந்து நெய் எங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால நெய் தீபம் போட்டுறது. டெய்லியுமே நெய் தீபம் தான், 2 நேரமுமே நெய் தீபம் தான். இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அப்படியே ஃபோன்லேயே பாட விட்டுட்டு அப்படியே அதை காதில் கேட்டுட்டு அதை மனசுக்குள்ளேயே அப்படியே பாடிட்டே வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சிடுறது. பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூஜை ரூம்லாம் இல்லை. ஸோ ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு ஜன்னலில் ஃபோட்டோ மாட்டிட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பலகையை போட்டு சிவப்பு கலர் துணி விரித்து அது மேலே வேலெல்லாம் வச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாம் வச்சுக்கிறது. சாம்பிராணி, தூபம், தீபம் காட்டுறது எல்லாமே வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறது.
கீழே உட்காந்துட்டு பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு நல்லா டைம் எடுத்து பண்ணலாம். இதுவே வந்து காலையில் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கணும். காரங்காத்தால் வந்துட்டு மற்றபடி வீட்டு வேலைகள் இருக்கும், ஸ்கூலுக்கு தாட்டி விடணும், 8 மணிக்குள்ளே வேன் வந்துடும்ன்றதுனால காலையில் வந்துட்டு அவசரமாக பண்ண வேண்டாம், மதியானமாக வந்து பொறுமையாக பண்ணிக்கலான்றதுனால நான் மத்தியானம் தான் ஃபஸ்ட்டு பூஜையே பண்ணுறது. ஃபாலோ பண்ணுறோம், விரதம் இருக்கிறோன்ட்டு நம்மளையும் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஓகே, எல்லா வேலையும் அந்தந்த டைமுக்கு எல்லாமே நடந்துருது. ஷஷ்வின் வந்துட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான், லஞ்சிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறங்காட்டி எனக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பொறுமையாக அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இடையில எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பசியோடு இருக்கும்போது வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான வேலைகள்லாம் செய்யலை. இந்த வாட்டி எல்லாமே வந்துட்டு துணியெல்லாம் கையில் துவைக்கலாம், மிஷின்லேயே போட்டு விட்டாச்சு. நானும் விரதம் இருக்கிறேன், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னால் வந்துட்டு 1 நாள் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ 6 நாளும் வந்துட்டு நான் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக எனக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நைவேத்தியம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், கொய்யா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வச்சிடுறது. அப்படி இல்லைன்னா பால், அதுவும் இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு செஞ்சுருந்தோம், பஞ்சாமிர்தம் செஞ்சுருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வச்சுக்கிறது. எது வந்துட்டு அப்போதைக்கு இருக்குதோ, ஏன்னா பசியோடு வந்துட்டு நம்மளாலேயும் செஞ்சுட்ருக்க முடியாது. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா ஓகே. அப்படி இல்லைனா வந்துட்டு எது ரெடியாக இருக்குதோ, பால் இல்லை பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது. நைட்டு சாப்பிட்டது அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் 12 மணி வரைக்கும் வெறும் வயிற்றோடு இருந்துட்டு 12 மணிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தூக்கம் வரும். நார்மலாகவே வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது எப்படி 1 மணி நேரம் படுத்துருவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு சாப்பிட்றதுனால 12 மணிக்கு மேலேயே ஆயிரும், கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ வயிறு நிறைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் தான் வரும். அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போது அந்த ஓம் சரவண பவ, அந்த ரகன பவச அதெல்லாம் வந்துட்டு ஒரு 108 டைம் எழுதுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி நோட்டு
டு டூ நோட் மாதிரி கிடச்சிது. ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து 108 டைமு ஓம் சரவண பவ வந்துட்டு இந்த சைடு எழுதுறது, அதே மாதிரி சரகண பவ ரகண பவச அதுவும் வந்து ஒரு 108 தடவை எழுதுவோன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி அந்த பக்கம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் படிக்கிறத விட வந்து எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் எழுதலாம், அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பேஜ் நிறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது எழுதுறதுக்கு வந்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைமு கந்த சஷ்டி விரதம் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டைம் லைஃப்லேயே விரதம் இருக்கிறன்றதுனால 2 வேளை குளிக்கிறது, 2 வேளை சாப்பிட்றது, 1 வேளை மட்டும் விரதம் இருக்கிறது, வெளியில் சாப்பிட்றது இல்லை, டீ காஃபி இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, செப்பல் போடுறது இல்லை, பாய் போட்டு பெட்ஷீட் விரித்து படுத்துக்கிறது, கட்டிலில் உட்கார்றது கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சில சட்டத்திட்டங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றபடி அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. இந்த வருஷம் வந்துட்டு 6 நாள் 7 நாள் தாக்கு பிடிச்சி இருந்துட்டோம், நமக்கே வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைனா இந்த வருஷமே சலுப்பு தட்டிடும், இதோட முடிச்சுக்குவோம். ஸோ அடுத்தடுத்த வருஷம் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டைம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த வருஷங்களில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி விரதம்லாம் இருக்கணும், எப்படி இருக்கிறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 மணி 2 மணிக்குள்ளே வந்து லஞ்ச் முடிஞ்சிறதுனால ஒரு 4 மணி 5 மணிங்கும் போது லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டீ குடிக்கிற டைமு, லஞ்ச் டைமு எங்களுக்கு அதுதான் நார்மல் டேஸில். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறது. அடுத்த விளாகில் பார்க்கலாம்.